தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த போர், குறிப்பாக ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பல நாடுகளுக்கு இடையிலான போரை நிறுத்தியிருக்கிறேன், அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லக்கூடிய இடங்களை பார்க்க முடிஞ்சது. இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இந்த போருக்கு பின்னாடி அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக பார்க்க முடியும்? இப்போ நம்ம ஆஃபீஸர் சொன்னபடி பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் இதில் இருக்குங்க. இது நம்ம பார்க்க வேண்டியது பார்டர் டிஸ்பியூட் இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய இந்த தொடர் போராட்டத்தில் யுஎஸ் இந்த முறை முன் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இன்வால்வ்னாக்கா அவங்க நாங்களும் சேர்ந்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய யுஎஸ் ட்ரம்புடைய ஒரே கேட்ட என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஈரான் நியூக்ளியர் வெப்பன் சொந்தமாக வச்சிருக்க கூடாது அப்படின்றது ஒரு தெளிவா இருக்காரு. ஸோ இவந்தோ நம்ம டிப்ளமேட்டிக் டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தா கூட அதுதான் நீங்க உலக நாடுகள் ரஷ்யாவுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதான் சொல்றாங்க. ஸோ எப்படி ஒரு அமைதி தான் நான் நோபல் பிரைஸ் எல்லாம் எனக்கு வேணும்னு சொன்னவர் இன்னைக்கு அது மீறி இருக்கார். இன்னைக்கு ஒரு செயல் அதை மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் நம்ம யுஎஸ் எனி டைம் ஜாயின் இஸ்ரேல் அண்ட் அட்டாக் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதம் 1.5 மாதமாக அதை பார்த்துட்டு வந்திருக்கோம். அது தொடர்ச்சியாக இன்னைக்கு யுஎஸும் ஈரானோட ஜாயின் பண்ணது இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். நம்ம டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம், இன்னும் கூட ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த டாக்கே கூட பாத்தீங்கன்னா ஜெனீவால அடுத்த வாரம் வியனால நடக்க வேண்டியதா இருந்தது. பட் இன்னைக்கு அவங்க இந்த வார ஸ்டார்ட் பண்றது இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். அதே நேரத்துல உலக நாடுகளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க தொடரலாம் ஆபீசர் சொன்னபடி பாத்தீங்கன்னாக்கா இன்னும் இதுல ஒரு பெரிய அச்சம் அப்படின்னாக்கா ஈரான் கிட்ட அந்த நியூக்ளியர் கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்றது எவ்ரிஒன் நோஸ். ஸோ அதை அவங்க யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கண்டிப்பா அது யூஸ் பண்ணுவாங்க when ஈரான் இஸ் புஷ் டுவர்ட்ஸ் த கார்னர். ஏன்னா நீங்க இன்னைக்கு அப்படின்னு ஆபீசர் சொல்லியிருக்காரு, மேபி நாட் இல்லைன்னா கூட இந்த எண்ட் புஷ் பண்ணும் போது டெஃபினெட்லி தே வில் கோயிங் டு யூஸ் நியூக்ளியர் வாட் எவர் தே ஹேவ் த கேப்பபிலிட்டி. இது ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரோட வெப்பன்ஸும் எப்படி இருக்கு இன்னும் கேட்டீங்கன்னாக்கா ஒரு 7 days 6 daysலயே வார் எவ்வளவு எந்த அளவுக்கு அவங்க தாக்கத்தை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா சைனா ரஷ்யா சப்போர்ட் என்பது ஒரு பக்கம் ஈரானுக்கு இருந்தாலும் கூட இந்த டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்ஸ் லைக் இஸ்போலா ஏமன்ல அவர் தான் சொன்னார். ஏமன்லயும் அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நார்த் இஸ்ரேல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதே போல சில எலிமெண்ட்ஸ் இருக்கு, லெபனான்ல இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கணும். பட் உலக நாடுகள் இமிடியேட்டாவே நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து இதை எவ்வளவு சீக்கிரமாக இந்த வாருக்கு ஒரு ஸ்டாப் வருதோ அந்த அளவுக்கு வேர்ல்ட் நேஷன்ஸ் வில் பி இன் தி பெட்டர்.